கீர்த்தனா ரீல்ஸ் போட்டது தான் வருது. நீங்களே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? ரெண்டாவதுங்க, குழந்தைங்க கிட்ட போய் ஃபஸ்ட்டு பெஞ்சு லாஸ்ட் பெஞ்சு இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜுங்க. அது நம்ம தாய்மொழி கிடையாது. அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும். எவ்வளோ நாளைக்கு நாங்கள் புது ஆளுங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? அவங்கெல்லாம் வந்து ஒரு ரீல்ஸ் பைத்தியங்கள் தான். பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம். நீங்கள் போங்க, காது வச்ச மாதிரி போங்க. தாவேக்கால இருக்கிற அமைச்சர்களுக்கு பொறுப்பும் வரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டு போனதுக்கு காரணமே ஆதவ் அர்ஜுனாவுடைய ரெக்லெஸ் அண்டு இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்பீச் தான். அவர் எதுக்குங்க போயிட்டு, அவரே ஒரு அக்யூஸ்டாக இருக்கார் அந்த கேஸில். அது நடந்துகிட்டு இருக்குது. அது முடிவு சொல்லாத போது ஆன்கோயிங் என்கொயரி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கணக்கை தீப்போலாம். இதெல்லாம் லாங்குவேஜாங்க இது. தே ஆர் இன்வைட்டிங் ட்ரபிள் நாட் ஓன்லி ஃபார் தெம்செல்ஸ், ஃபார் த ஓல் டிவிகே கவர்மெண்ட் ஹெட்டட் பை மிஸ்டர் விஜய். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க பொறுப்புணராமல், அனுபவம் இல்லை, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, விவகாரமும் தெரியல, ரெக்லெஸ்ஸாக இருக்காங்க. அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்லேயே இருக்கிறாங்க. அது சரியில்லை. அதை விஜய் சாரும் சரி பண்ணணும். ஏன்னா பப்ளிக் பர்செப்ஷன் எப்படி உருவாகும்னா இதை தான் உருவாக்குவாங்க. சைலண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு கரப்ஷனை ரூட் அவுட் பண்ணுறாரு. கரப்ஷன் பண்ணவெல்லாம் நாடை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் ஒருத்தனா. செந்தில் பாலாஜியும் சரி, அசோக் குமாரும் சரி, அவங்க இந்த மாதிரி குற்றங்கள் செய்து பழகிட்டவர்கள். அதனால் அவங்க போலீஸ் என்ன சிந்திக்கணும் அது சிந்திக்கிறதுக்கு முன்னால் இவங்க சிந்திச்சிருவாங்க. 6-7 நாளாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் இருக்கிறாரா இல்லையான்றதே சந்தேகம் வருது எனக்கு. உள்நாட்டில் இருக்கிறாரா, வெளிநாட்டுக்கு நேபாளம் வழியாக போயிட்டாரா? ஏன்னா ஏவாவெல்லு சிங்கப்பூருக்கு போயிருக்காரு. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அவரால் எங்கேயும் போக முடியாதுன்றாங்க. நீங்கள் ஒன்றும் ஆர்டினரி ஆள் இல்லை. உங்களை வந்து அடித்து மிரட்டி கையெழுத்து போடுறா வாக்குமூலத்தில் போலீஸ் வாங்கிடுவாங்களா? நீங்கள் வரும்போதே வக்கீலோடு தான் வருவீங்க. அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் அட்டன் பண்ணுற வக்கீலை கூப்பிட்டு வருவீங்க. போலீஸ் வந்து நீங்கள் யாருன்னு தெரியாதா? யூஆர் எலெக்டட் எம்எல்ஏ. அப்போ ஏன் வரமாட்டேன்றீங்கன்னா, வகசமாக சிக்கிட்டோம், நம்ம வந்தால் நமக்கு சங்குதா அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டதால தான். தூய சக்தி மீன்ஸ் க்ளீன் கவர்னன்ஸ், அதாவது கரப்ஷன் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு நிர்வாகம். அதை அவர் கொடுப்பாருங்க. கொடுக்க துவங்கிட்டார். அது வேலை நடந்துட்டு இருக்குது. அப்புறம் மினிஸ்டர் கீர்த்தனா அவங்க நேற்று ஒரு ஸ்கூலில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணது வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்துட்டு அவங்க எதுக்கு ஸ்கூல் போனாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரிப்ளையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? அதாவதுங்க, அவங்கெல்லாம் ரொம்ப புது ஆளுங்க, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஒரு ஃபேனாக இருந்துட்டு எம்எல்ஏவாய் மந்திரியாகவே ஆயிட்டாங்க. வேறு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. அவங்களுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெரி லிட்டில், வெரி ஸ்மால். அதனால் அவங்கெல்லாம் தப்பு பண்ணுவாங்க. சைக்கிள் ஓட்டும்போது விழுந்து எழுந்து தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குவோம். நான் விழாமல் கற்றுக்கினேன்னு யாராவது சொல்கிறாருன்னா அதெல்லாம் போய். ஸோ அதனால் அவங்கள நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்கள வந்து நம்ம பெரிய அளவுக்கு கிரிட்டிசிசம் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. பொன்முடின்னு ஒரு சீனியர் மினிஸ்டர் இருந்தார் திமுகவில். அவர் சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் வந்து ஒரு விளக்கம் சொன்னார் பார்த்தீங்களா? இப்போ கோர்ட்டு ஏறிட்டு இருக்கிறாரு. ஸோ அது மாதிரி இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, பவுண்ட் டு கமிட் சம் மிஸ்டேக்ஸ். அது வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும், அவங்க கற்றுக்குன்னு போவாங்க. ஆனால் இந்த ஆட்சியை குறை சொல்கிறதே டே 1லேருந்து எங்கள் வேலைன்னு சொல்லி திரிஞ்சிட்டு இருக்காங்களே, அதுக்கு ஒரு செட்டில் டவுன் ஆகிற ஒரு டைம் பேயாவது கொடுக்கணும். இல்லை, ஒரு 6 மாதம், 1 வருஷம். அதெல்லாம் இல்லாமல் 6வது நாள்லேருந்தே தொடங்கிட்டாங்களே. இவங்களை என்ன சொல்கிறது? ரெண்டாவது, கீர்த்தனா வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் தான். அவங்க வந்து ஸ்கூலுக்கு எதுக்கு போனாங்க? அவங்களுடைய எம்எல்ஏ ஃபண்டுலேருந்து ஏதாவது இது பண்ண போகலாம், இல்லை அவங்க தொகுதிக்குள்ளே இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். ஆஸ் அன் எம்எல்ஏ, மினிஸ்டர் தான் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஆனாலும் கீர்த்தனா மாதிரி ஆட்கள் பல பேர் இருக்காங்க, ரீல்ஸ் பைத்தியங்கள். இப்போ அவங்க அமைச்சர், அவங்க ரீல்ஸ் போடக்கூடாது, ரீல்ஸ் எடுக்கக்கூடாது. இது மாதிரி வந்து அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும். அதையே நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ நாளைக்கு நாங்கள் புது ஆளுங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? அதனால் வந்து தாவேக்கால இருக்கிற அமைச்சர்களுக்கு பொறுப்பும் வரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதாண்டா வளர்ச்சின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடிட்டு போயிருக்காரு. அதனால் எவ்வளோ நாளைக்கு இவங்க எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எங்களுக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்ல முடியும்? எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது தான். குறைஞ்சபட்சம் உங்கள் தலைவரை பார்த்து கற்றுங்கன்ற. அமைதியாக இருங்க, உங்கள் வேலை உண்டு. நீங்கள் உங்கள் வேலைகள் உங்களுக்காக பேசணும், உங்கள் சாதனைகள்
மக்களால் பேசப்படணும். நீங்களே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? ரெண்டாவதுங்க, குழந்தைங்க கிட்ட போய் ஃபஸ்ட்டு பெஞ்சு லாஸ்ட் பெஞ்சு இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜுங்க. அது நம்ம தாய்மொழி கிடையாது. ரஷ்யாவும் சைனாவும் ஜப்பானும் இன்னைக்கு முன்னேறி இருக்குதுன்னா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு முன்னேறல. அவங்க எஜுகேஷன் பூரா அவங்க தாய்மொழியில் தான். ஆனால் என்னவோ நம்ம ஆளுங்களுக்கு வெள்ளைக்காரன் தப்பே செய்ய மாட்டான்ற மாதிரி, வெள்ளையாக இருக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் புத்திசாலின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. லாங்குவேஜ் இஸ் ஏ லாங்குவேஜ், நாலேஜ் இஸ் மோர் தேன் ஏ லாங்குவேஜ். அதனால் தாய்மொழியில் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா இன்னும் வாட் இஸ் ராங்? இப்போ நம்ம பிரதமருக்கே இங்கிலீஷ் பேச தெரியாது சரியா, அவரே ப்ராம்ப்டரில் பார்த்து தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போய் சொல்ல முடியுமா? நம்ம ஹிந்தியில தான் பேசுகிறார் சர்வதேச மேடைகளில், சர்வதேச தலைவர்கள்கிட்ட. வாட் இஸ் ராங்? எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிறாங்க, இன்டர்பிரிட்டர் உட்காந்துக்கிறாங்க. ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் நடுவில் ஒருத்தர் காதலி சொல்லிட்டு அதனால் இதெல்லாம் பெருசுப்படுத்த வேணாம். அந்த ஸ்கூலில் வந்து அடிப்படை வசதிகள் சரியில்லை, கழிவறைகள் இதெல்லாம் சரியாக இல்லை, கிளாஸ் ரூம்லாம் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது. அதுக்கு உங்கள் ஃபண்டுலேருந்து கொடுத்து அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த ஸ்கூலும் உங்களை நினைக்கும், உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். நம்ம எம்எல்ஏ ஃபண்டு வந்து யூஸ் பண்ணோன்னு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டு அதை கேட்டது கூட ஏன் ரீலாக எடுக்கிறீங்க? அது அவங்க எடுக்கல, அங்கே இருக்கிறவங்க யாரோ எடுத்து போட்டாங்க. ஏங்க அங்கே இருக்கிறவங்க யாருன்னா இவங்க சொல்லாமல் யாருங்க எடுப்பாங்க? மந்திரி எடுக்க முடியுமா? வாட் இஸ் திஸ்? அதெல்லாம் கிடையாது. இவங்க அரேஞ்சே பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் வந்து ஒரு ரீல்ஸ் பைத்தியங்கள் தான். பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம். நீங்கள் போங்க, காதும் வச்ச மாதிரி போங்க. இந்த மொபைல் ஃபோன்லாம் வரதுக்கு முன்னால், டிவிலாம் வரதுக்கு முன்னால் ஆய்வுகள் நடந்து இல்லையா? காமராஜர் எந்த ரீல்ஸை போட்டு 9.5 வருஷம் கோல்டன் இது கொடுத்தாரு, ரூல் கொடுத்தாரு. அதனால் இது ஆனால் அதுக்காக இவங்களை வந்து போட்டு வறுத்து எடுக்கிறது, வானொலியில் வறுக்கிறாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அவங்க இல்லை, அதையும் இவங்க கணக்கில் எடுக்கணும். நம்ம வந்து கரணம் தப்பினால் மரணம் மாதிரி இருக்கும், நம்ம ஜாகிரதையாக இருக்கணும், நம்ம புதுசு, அதனால் ரொம்ப அழுத்தமாக காலை பார்த்து வைக்கணும் அப்படின்ற உணர்வு இவங்களுக்கும் இருக்கணும்ல. ஆதவ் அர்ஜுனா மாதிரி எதை ஒன்றா கிடச்சி பேசினா லூஸ் பால் அவன் சிக்ஸர் அடிச்சிட்றான். இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டு போனதுக்கு காரணமே ஆதவ் அர்ஜுனாவுடைய ரெக்லெஸ் அண்டு இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்பீச் தான். அவர் எதுக்குங்க போயிட்டு, அவரே ஒரு அக்யூஸ்டாக இருக்கார் அந்த கேஸில். அவர் தான் கேஸ் போட்டு அதை வந்து சிபிஐ என்கொயரியே வாங்கிட்டு வந்தார். அது நடந்துட்டு இருக்குது, அது முடிவு சொல்லாத போது ஆன்கோயிங் என்கொயரி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கணக்கை தீப்போலாம். இதெல்லாம் லாங்குவேஜ் ஆங்க இது. தே ஆர் இன்வைட்டிங் ட்ரபிள் நாட் ஓன்லி ஃபார் தெம்செல்ஸ், ஃபார் த ஓல் டிவிகே கவர்மெண்ட் ஹெட்டட் பை மிஸ்டர் விஜய். அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அவர் எவ்வளோ சைலண்ட்டாக. ஸோ ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு சீனியர் மினிஸ்டரு, 3rd இருக்கார் ரேங்க்கில். விஜய், புசி ஆனந்த், அடுத்தது ஆதவ் அர்ஜுனா. அப்போ அவர் ரொம்ப டிஸ்க்ரீட்டாக இருக்கணும்ல பப்ளிக்லலாம். அவரும் வேற குறி வச்சு ஆள்லாம் அவர் ஒருத்தர். ஆதவ் அர்ஜுனா இஸ் பீயிங் டார்கெட்டட் பை தி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. நீங்கள் டிவிகே மினிஸ்ட்ரியில் விஜய் சாருக்கு அப்புறம் டார்கெட் பண்ணப்படுறவர் யாரானா அது ஆதவ் அர்ஜுனா தான். இந்த 35 மந்திரியில் இவங்க 2 பேர் தான் டார்கெட்டட். அப்போது விஜய் சார் வந்து அவருடைய சைலன்ஸ், நான் கமிட்டல், மௌனமாக போயிட்டு அவர் பாட்டுன்னு அவர் எங்கே எப்போ பேசணும் அவ்வளோதான். அவர் அதை வந்து அழகாக பார்த்துக்கிறாரு. இப்போ இவர் கண்ட இடத்துல வாயை வச்சு கண்டபடி கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டு அன்னெசரியாக பாருங்கள். இப்போ இது ஒரு மன உளைச்சல். இப்போ சிஎம்கே மனசுக்குள்ளே இருந்துருக்கும், சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டாங்களே, இது என்ன ஆக போதும். திடீர்னு ஏதாவது ஒரு ஜட்ஜஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் தானேங்க. அன்னைக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், வந்து இங்கே ஒரு தீர்ப்பை நெகட்டிவாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு தப்பு பண்ணுவாங்க ஜட்ஜஸ்னுக்கு தானே மேல் கோர்ட்டு, கீழ் கோர்ட்டு, அப்பீல்லாம் இருக்குது. அவங்க ஒன்றும் மகான்கள், கடவுள்கள் இல்லை. ஜட்ஜஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். அன்னைக்கு வீட்டில் நடக்கிற விஷயம் அவங்களையும் பாதிக்கல. திடீர்னு ஏதாவது ஆமாம்மா நீங்கள் இந்த விசாரணை இருக்கும்போது அங்கே போகக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். சொன்னாரா இல்லை செந்தில் குமார்னு ஹைகோர்ட்டில் ஒரு தனி நீதிபதி
சம்மந்தமே இல்லாமல் விஜய் வந்து தலைமை பண்பு இல்லாதவர்லாம் பேசினாரா இல்லையா? அந்த கேஸுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ தெர் ஆர் சம் எராட்டிக் ஜட்ஜஸ் ஆல்சோ இன் த கோர்ட்ஸ். அப்போ அவங்க ஏதாவது கையில் இது மாதிரி மாட்டி அவங்க ஏதாவது உருட்டி விட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லாமே இப்போ ஸ்பாயில் ஆகிடல. அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஃபங்க்ஷன் கரூரில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு. அதை குவைட்டாக பண்ணியிருந்தா அங்கே எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு இருந்தால் பரவாயில்ல. இது மாதிரி பண்ண போகிறோம் அதை மாதிரி பண்ண போகிறோன்ற விஷயங்களே தெரியாமல் அங்கே தெரிஞ்சுக்கணும். வென் இட் ஹேப்பன் பீப்புள் ஷுட் நோ. முன்னாலேயே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஃபிகர் எடுக்கிறாங்க, வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. எப்படி இதெல்லாம் லீக் ஆகுது? ரொம்ப டிஸ்க்ரீட்டாக செய்ய வேண்டிய வேலைகள். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க பொறுப்புணராமல், அனுபவம் இல்லை, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, விவகாரமும் தெரியல. அப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக, எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், எவ்வளோ நல்லா மந்திரிகளாக இருக்காங்க, 7-8 மந்திரிகள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, புது ஆளுங்க தான். ஆனால் பெரும்பான்மையான மந்திரிகள் வந்து ரெக்லெஸ்ஸாக இருக்காங்க, அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்லேயே இருக்கிறாங்க. அது சரியில்லை. அதை விஜய் சாரும் சரி பண்ணணும். ஏன்னா பப்ளிக் பர்செப்ஷன் எப்படி உருவாகும்னா இதை தான் உருவாக்குவாங்க. சைலண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு கரப்ஷனை ரூட் அவுட் பண்ணுறாரு, கரப்ஷன் பண்ணவெல்லாம் நாடை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் ஒருத்தனா. எவ்வளோ பெரிய விஷயங்கள் இது வந்து ஹைலைட்டுக்கு வரமாட்டேங்குது பாருங்கள். கீர்த்தனா ரீல்ஸ் போட்டது தான் வருது. இப்போ ஆதவ் அர்ஜுனா பேசுறது தான் பேசப்படுகிறதுனா, இப்போ இவங்க வந்து இதிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இல்லை, ஒய் கிவிங் சான்ஸ் டு அதர்ஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட்? அதான் என்னுடைய கேள்வி. இது வருத்தம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்களே சார். செந்தில் பாலாஜி இப்போ வரைக்கும் தலைமறைவாக இருக்காரு, எங்கே இருக்காரு அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி முன்ஜாமீன் மனு கேட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இங்கே ரிஜெக்ட் ஆனால் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பண்ணுவார். அவர்கிட்ட பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. திமுக ஆட்சி முடிஞ்சு தாவேக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நிறைய திமுக ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் மேலே கம்ப்ளைண்ட் அப்படியே வந்து குவியுதுங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு, டாஸ்மாக், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, எந்த துறைன்னு இல்லை, எல்லா பிடபிள்யூடி, ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாம் 100-200 வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னே இருக்கிறான். அதில் ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன், அதை எப்படி அந்த மந்திரி டீல் பண்ணாருன்னு. சிவசங்கரன் திமுகவில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர், கொஞ்ச நாளாக எலக்ட்ரிசிட்டி போர்டை கூட கையெழுத்து போடுற மந்திரியாக இருந்தார். அப்போ கூட அதை முடிவு எடுக்கிறவர் கரூர்கார் தான். இவர் வெறுமனே, ஏன்னா அவர் மந்திரியாக இல்லாமலே அவருக்கு அந்த நிர்வாகம் பண்ணார். என்ன அக்கிரமெல்லாம் நடந்திருக்கு, அதை சிவசங்கரனே ஒரு ஆள்கிட்ட புலம்பி இருக்கிறார். நான் வெறும் கையெழுத்து போடுற மந்திரி தான், எல்லா டிசிஷனும் அங்கே எடுத்து அனுப்புவாங்க, யாராவது ஒருத்தர் போடணும் இல்லையா? அப்படி அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு மந்திரியாக இருந்தார். அவர் மேலே ஒருத்தர் குறை சொல்லிட்டாரு, இது மாதிரி வந்து 30 லட்சமோ 28 லட்சமோ வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டாரு. இவர் இல்லை, இவருடைய பிஏன்னு சொல்லி ஒரு ஆள்னு, இளஞ்செழியன்னு ஏதோ சொன்னாங்க. அப்போ அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் வந்தவொடனே சம்மன் அனுப்பிச்சாங்க இவருக்கு. இவர் உடனே தலைமறைவாவில் செல்லை ஆஃப் பண்ணல, நேராக கமிஷன் ஆஃபீஸ் போனார். அவங்க என்னைக்கு வர சொன்னாங்களோ அன்னைக்கு போயிட்டு, இதுதான் சார் உண்மை, எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் பண்ணதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்னு அவர் தரப்பு வாதத்தை, தரப்பு இதை வந்து கருத்தை சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு வந்துட்டார். வந்து செய்தியாளர்கிட்ட என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன், சொன்னேன், வந்துட்டேன், வீட்டுக்கு போறேன்ட்டு போயிட்டார். இதான ஒரு ரூல் ஆஃப் லா. சட்டத்தை மதிக்கிற ஒரு ஆள் வந்து இப்படிதான் நடந்துக்குவான். இப்போ வந்து செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் இவங்க வந்து ஆக்டிவ்லி இன்வால்வ்டு இன் தி குதிரை பேர தாவேக்கா எம்எல்ஏக்களை இழுக்கிறதுல அப்படின்னு இதுவரை கைதாகிய 9 பேர் சொல்கிறான். அது கேட்டால் போலீஸ் அடித்து வாங்கிட்டாங்க. ஆல் செட் அண்ட் டன் 180 கோடி ஃபண்டு கொடுக்குறது யாரு? இவங்களா? இந்த ஆட்களா? திருநாவுக்கரசு ஆட்களா? இல்லை, அவங்க கூலிக்கு மாரடிக்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கூலி கொடுப்பாங்க இந்த ஒர்க்கை கேரி அவுட் பண்ணா. பட் ஃபண்டு கொடுக்குறது யார்? எம்எல்ஏக்கு, அவங்க தங்கின 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு, அதுக்கு ஏதோ கார்ப்பரேட் கம்பெனி வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கா, அதுவும் பிடிச்சிருக்காங்க. ஸோ தெர் இஸ் ஏ ஸ்ட்ராங் ஃபீலிங் செந்தில் பாலாஜி தான் இதை வந்து ஃபண்டு பண்ணி இந்த ப்ராஜெக்டை உருவாக்கி இருப்பார். ஆனால் அவருக்கு ஒருத்தர் கொடுத்துருப்பாரு மெயின் டீலர். ஏன்னா ஜூனியர் விகடனில் 2 வாரத்துக்கு முன்னாலே போட்டான். திமுக தலைமை சில பேர் போட்டு செந்தில் பாலாஜி உள்பட, ஏவா வேலு உள்பட அவங்களுக்கெல்லாம் சில அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. தாவேக்கா எம்எல்ஏக்களை இழுக்கணும், அவங்கள வந்து மாற்றணும், அவங்க மனசை மாற்றணுன்றதுக்காக அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க தான் எய்தவர்கள், இவங்கெல்லாம் அம்புங்க தான், இன்க்ளூடிங் செந்தில் பாலாஜி. நான் அவர் பெரிய அம்பா இருப்பார், திருநாவுக்கரசு சின்ன அம்பா இருப்பார். ஆனால் எய்தவர்கள் இருக்கிற இடம் அறிவாலயம்.
அவங்க சொல்லி இருக்கிறத பார்த்தா ஜூனியர் விகடனில் திமுக தலைமைன்னு போட்டிருக்காங்க, தலைவர்னு போடல. தலைவர்னா முக ஸ்டாலின் நம்ம யூகிச்சுக்கலாம், தலைமை ஹை கமாண்ட். அப்போ அறிவாலயத்திலேருந்து தான் இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. மெயினாக இவர் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு செந்தில் பாலாஜி, சப் கான்ட்ராக்ட் சில பேர்கிட்ட விட்டுருக்காரு. அப்போ இதை உங்களுக்கு சம்மன் கொடுக்குறாங்க, நீங்கள் வரணும். இல்லை நீங்கள் ஏன் ஒரு பப்ளிக் சர்வீஸில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறீங்க ஃபோனை? திருட்டு பசங்க மொல்ல மாதிரி மோசடிக்காரனுங்க தான் இதெல்லாம் பண்ணுவானுங்க. கடன் வாங்கிட்டு ஏமாத்துறவன், போலீஸ் தங்களை ட்ராக் பண்ணக்கூடாது, இது மாதிரி ஆன்டி சோசியல் எலிமெண்ட் தான் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான். மற்றவன்லாம் சைலண்ட் போட்டு வைப்பான். இப்போ நாம ஷூட்டிங்கில் இருக்கிறோம், என் மொபைல் சைலண்டில் இருக்கும், போய் பார்ப்பேன், மிஸ்டு கால்லாம் கூப்பிட்டு கேட்பேன் என்ன விஷயம். யாரோ ஒருத்தர் நம்மளை தேவை காரணமாக தானே கூப்பிடுறான். அது நம்பர் தெரியாமல் இருக்கலாம், பேர் போடாமல் இருக்கலாம். எனக்கு இந்த ஹேபிட் உண்டு, சம்படி கால்ட் அஸ், ஸோ வி ஹாவ் டு கால் பேக். இது ஒரு மனித பண்புன்னு தான் நான் நாகரிகம். ஸோ எப்படி ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு எம்எல்ஏ 6-7 நாளாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்போ அவர் இருக்கிறாரா இல்லையான்றதே சந்தேகம் வருது எனக்கு. உள்நாட்டில் இருக்கிறாரா, வெளிநாட்டுக்கு நேபாளம் வழியாக போயிட்டாரா? ஏன்னா ஏவாவேலு சிங்கப்பூருக்கு போயிருக்காரு, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அவரால் எங்கேயும் போக முடியாதுன்றாங்க. நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாலே போயிருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? எமர்ஜென்சி பீரியடில் சுப்பிரமணிய சுவாமி எம்பி இருக்காரு, அப்போ அவர் எம்பியாக இருந்தார். அவர் எல்லா பாதுகாப்புமே அமெரிக்காவிலேருந்து பார்லிமெண்ட்டில் பேசிட்டு திருப்பி எஸ்கேப் ஆகிட்டார். தெரியுமா உங்களுக்கு? எமர்ஜென்சி பீரியட்லேயே மாறு வேஷத்தில் வருவாங்க, நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, உங்கள் மடியில் கனம் இல்லைன்னா ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஒளிஞ்சு வாழறீங்க? அதுவே இவங்களுக்கு இந்த குற்றத்தில் சம்பந்தம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்றும் ஆர்டினரி ஆள் இல்லை. உங்களை அடித்து மிரட்டி கையெழுத்து போடுறா வாக்குமூலத்தில்னு போலீஸ் வாங்கிடுவாங்களா? நீங்கள் வரும்போதே வக்கீலோடு தான் வருவீங்க. அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் அட்டன் பண்ணுற வக்கீலை கூப்பிட்டு வருவீங்க. போலீஸ் நீங்கள் யாருன்னு தெரியாதா? யூஆர் எலெக்டட் எம்எல்ஏ, மந்திரியாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவர் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. என்னை அரெஸ்ட் பண்ணிவிட பெயில் வாங்குங்க, இல்லையா நான் அப்புறம் வரேன்னு சொல்லுங்கள், போலீஸை தொடர்பு கொள்ளுங்க. சார் நான் ஒரு அர்ஜென்ட் வேலையாக இருக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி சொல்லி தானே தப்பிச்சிக்கினாரு. ஈ டிட் நாட் ரெஃப்யூஸ் டு ரிசீவ் த சம்மனை வாங்கிட்டு நான் அப்புறம் வரேன் 10ஆம் தேதினாரு. ஆனால் போயிட்டு அவர் முன்ஜாமீன் அப்ளை பண்ணார், அது தள்ளுபடியாச்சு. உடனே போலீஸ் போய் பொக்கிட்டாங்க. பட் அந்த லோக்கல் ஜட்ஜி என்ன சொல்கிறேன்னா, அவர் தான் வரேன்னு சொல்லியிருக்காருல்ல, ஹெமன்ஸ் வில் நாட் பால் 10ஆம் தேதி வரேன்னு இருக்காரு. அவர் ஏன் கைது பண்ணணும்? அவர் ஒரு எம்எல்ஏ, ஓட போகிறதில்ல, ஒளிய போகிறதில்ல. அதனால் நீங்கள் கண்டிஷன் பெயில் கொடுத்து விட்டான். ஸோ அது மாதிரி சட்டம் இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது, உங்களுக்கு வக்கீல்கள் பல பேர் இருக்காங்க. அப்போ ஏன் வரமாட்டேன்றீங்கன்னா, வகசமாக சிக்கிட்டோம், நம்ம வந்தால் நமக்கு சங்குதான் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டதால தான் அண்ணனும் தம்பியும் போன வாட்டி ஈடி தேடியே அசோக் குமாரை கண்டுபிடிக்க முடியல, செந்தில் பாலாஜி தம்பியை பார்த்தீங்கல்ல. ஆமாம். அதனால் இதெல்லாம் இவங்கெல்லாம் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். அவங்க செந்தில் பாலாஜியும் சரி, அசோக் குமாரும் சரி, அவங்க இந்த மாதிரி குற்றங்கள் செய்து பழகிட்டவர்கள். அதனால் அவங்க போலீஸ் என்ன சிந்திக்கணும், அது சிந்திக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சிந்திச்சிருவாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுவே அவர் இந்த குற்றத்துக்கு அவர் தான் கதாநாயகன், நல்ல கர்த்தா, அவர் தான் ஃபண்டு பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேற யாரும் வரலையே. அப்படிதான் நான் நினைக்கிறேன். சிஎம் விஜய் சார் இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண போறாரு? 2000 ஏசி பஸ் வாங்க போறதா சொல்றாங்க, உலக தமிழ் மாநாடை நடத்த பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்தது எப்படி இருக்கும் சார்? வரக்கூடிய இன்னொரு 6 மாதம் எப்படி இருக்கும்? என்ன கேட்டால் விஜய் சார் ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக தான் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நகர்த்துவார். 2 ப்ராங்டாக தான் இருக்கும். ஒன்று கரப்ஷன் ஃப்ரீ, தூய சக்தின்ற இதுதான் பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தூய சக்தினா தாவேக்கா ஒரு தூய சக்தி, அதில் இருக்கிற 2 கோடி பேரும் தூய சக்திகள் அப்படின்னா எவ்வளோ பேரை வெளியேற்றிட்டு இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தூய சக்தி மீன்ஸ் கிளீன் கவர்னன்ஸ், அதாவது கரப்ஷன் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு நிர்வாகம். அதை அவர் கொடுப்பாருங்க, கொடுக்க துவங்கிட்டார். அது வேலை நடந்துட்டு இருக்குது. பிக் ஸ்கேலில் அது இனிமேல் போவோம். அதே போல் ஏற்கனவே கொள்ளையடித்தவர்களை அவங்கவுங்கள ஆதாரத்தோடு பிடிச்சி சட்டத்தின் முன்னால் கொண்டு வருவார். அந்த வேலை அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுவே வேலையாக இருக்க முடியாதுல்ல. மக்கள் நல திட்டங்கள் இப்போ பட்ஜெட் போட போகிறாங்க. பட்ஜெட் அநேகமாக அந்த ஜூலை எண்டில் அந்த கூட்டத்தொடர்
சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் போது அதில் வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை ஃபுல் பட்ஜெட் அவங்க போடும்போது அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் சொன்ன உறுதிமொழிகளில் இந்த ஆண்டு எதெல்லாம் நிறைவேற்ற போகிறார் எல்லாத்தையும் நிறைவேற்ற அதுக்கு தான் 5 வருஷம் இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது, திமுகவை ஆட்சியில் அமர்த்திய மிகப்பெரிய திட்டம் மகளிர் உரிமை திட்டம். தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல எல்லா குடும்பத் தலைவிகளுக்கு. அதை அவர் எப்போ நிறைவேற்றினார்? 28 மாதம் கழிச்சு தான் நிறைவேற்றினார். அதுவும் கண்டிஷன் சப்ளைன்னு போட்டு ஒரு வார்த்தை போட்டாங்க, எலிஜிபிள். இந்த எலிஜிபிள்னு போட்ட வார்த்தையிலேயே 1 கோடி பேர் வெளியே போயிட்டாங்களாம் பெண்கள். தகுதியுள்ள அது மாதிரிலாம் இவர் செய்ய மாட்டார் கண்டிப்பாக. இப்போ சிலது செஞ்சுருக்காரு. இந்த மின் கட்டணம், அப்புறம் வந்துட்டு இந்த விவசாய கடன், அதை வந்து நிதி நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லைங்க. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அவர் தான் அன்றைக்கே சொல்லிட்டாரு, பதவியேற்கும் போது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னாரு. அதனால் அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் படிப்படியாக நிறைவேற்றுவார். அடுத்த நாளே சுவிட்சை போட்டோன்னு லைட் எரியாது. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துருக்கு, அதுக்குள்ளே கவுத்து விடணுன்னு தேர்தலே வரும்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ ஆட்சியை பாதுகாத்துக்கணும். அது இருந்தால் தானே, சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அவர் சித்திரம் வரையணும்னு தான் வந்திருக்கிறாரு. அப்போ அந்த சுவரை காப்பாற்றணும். அதுக்கிடையில் இந்த பக்கம் இந்த முதல்ல ஒன்று அந்த முதல்ல இன்னைக்கு இபிஎஸ் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, 5 வருஷம் இந்த ஆட்சி நீடிக்காது. அமித்ஷா கிட்ட சொல்லிட்டார் போல இருக்குது. இன்னைக்கு அதான் சொல்ல, கவர்ச்சியை பார்த்து வாக்களிச்சிட்டாங்க. ஆமாம், சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் எனக்கு வாயில் வந்துடுது, ஏங்க என்னங்க கவர்ச்சி, விஜய் கவர்ச்சியை பார்த்துன்னு. அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் என்னால் வந்தாங்க. இவர் அவங்க தலைவர்களே கொச்சப்படுத்துறாரு. எடப்பாடி எந்த அளவுக்குன்னா திமுக மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவில் தான் நடிகர் கட்சின்னு அதிமுக ஆட்சிக்கு வந்து எம்ஜிஆர் முதல்வரான பிறகு எழுதிட்டு இருந்தாங்க முரசொலியில். பாருங்க, இன்னைக்கு முரசொலி, நேத்தா இன்னைக்கு முரசொலியில் நடிகர் விஜய், முதல்வர் விஜய் இல்லை இவருக்கு, நடிகர் விஜய். உதயநிதி என்ன டாக்டர் உதயநிதியா? அவங்க வன்மம் எப்படி தெரியுது பாருங்க. நீங்கள் தேர்தலில் பிரச்சாரம்லாம் விடுங்க, ஒன்ஸ் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு ஆட்சி பொறுப்பு ஏற்றுட்டா 8 கோடி தமிழர்களுக்குமான முதல்வர் தானே விஜய். அவர் என்ன நடிகர் விஜய், மருத்துவர் விஜய், அதாவது வன்மம் இருக்குது அவங்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார்.